அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு சனியின் ஆட்சி வீடான கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு, அதுவும் குருவினுடைய ஆட்சி வீடான மீனராசிக்கு சூரியன் பெயர்ச்சியாகிறார். மீனராசி என்பது சூரியனுக்கு நட்பு வீடு என்பதால இவ்வளவு நாட்களாக துலாம் ராசினியர்களான நீங்கள் பட்ட துன்பங்கள் அனைத்தும் பகலவனை கண்ட பனி போல் நீங்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சூரிய பெயர்ச்சி அமையிருக்கு. அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் இந்த சூரிய பெயர்ச்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவரோடு சூரியன் சேர்க்கையும் இருக்கிறது. அஷ்டமாதிபதியாகவும் சுக்கிரன் விளங்குவதால் அவர் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான ஒரு நேரமாக தாங்க அமைகிறது. அது மட்டும் இல்லாம குருவினுடைய பார்வையும் உங்களுடைய ராசியில் பதியுதுங்க. எனவே கூடுதல் நன்மைகள் கிடைக்க இருக்கு. எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி உண்டுங்க. சனியும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களுக்கு தற்போது மீன ராசியிலிருந்து சுக்கிரன் கூடிய விரைவில் மேசராசி பெயர்ச்சியாகிறாருங்க. அப்போது அவரது பார்வை உங்களுடைய ராசியில் பதிகிறது. எனவே குடும்ப ஒற்றுமை பலப்படும். இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால் ஏற்பட்டு வந்த குழப்பங்களும் சலசலப்பங்களும் நீங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. குழப்பமான மனநிலை தெளிவாக இருக்கு. இதுவரை கடுமையாக முயற்சித்தும் முடிவடையாத காரியங்கள் இப்பொழுது முடிவடைய இருக்குதுங்க. பயணங்கள் பலன் தருவதாக அமையுங்க. அதே போல் குடும்ப ஒற்றுமை பலப்பட இருக்கு. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீங்க. அந்த முயற்சிகளை நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்கு. விவாதங்களில் வெற்றி நிச்சயம் கிடைக்குங்க. வேற்று நாடுகளுக்கு சென்று பணிபுரிய வேண்டும் என்று விரும்பியவர்களுக்கு இப்பொழுது அந்த முயற்சி கைகூட இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஆதரவு தராத மேல் அதிகாரிகள் இப்போது மாற்றப்பட இருக்காங்க. இவ்வளவு நாட்களாக வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்று விரும்பியவர்கள் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைக்க இருக்கு. ஆனால் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து எந்த ஒரு முயற்சியையும் மேற்கொள்ள வேண்டாம் என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க. அதே போல துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் குரு வீட்டில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் குடும்பத்தில் சுபகாரியம் கைகூட இருக்குதுங்க. நீண்ட நாட்களாக மங்கள ஓசை கேட்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்கள் இப்போது மகிழ்ச்சி அடையும் விதத்தில் இல்லத்தில் மனவிழா, பெற்றோருடைய மணிவிழா, முத்துவிழா, பவள விழா போன்ற விழாக்கள் நடைபெறும் சூழ்நிலை உருவாக இருக்குதுங்க. உத்தியோகத்திலிருந்து விலகி விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுய தொழில் தொடங்கலாமா என்று சிந்தித்தவர்களுக்கு இப்போது அந்த முயற்சி கைகூட இருக்கு. அதே போல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு மேலோங்குங்க. புதிய பொறுப்புகள் நிச்சயம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் சஞ்சரித்து வந்த புதன் தற்போது மீன ராசிக்கு கூடிய விரைவில் பெயர்ச்சியாகிறார். இந்த சூரிய பயிற்சி காலகட்டங்கள்ல, அதாவது உங்களுடைய ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் நீச்சம் பெறும் காலகட்டத்தில் நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறுங்க. எதையும் திட்டமிட்டு உங்களால் செய்ய இயலாது. ஒரு நாள் வரவு கூடும், மற்றொரு நாள் செலவு அதிகரிக்குங்க. ஒரு நாள் இன்பத்தில் மிதப்பீங்க, மற்றொரு நாள் துன்பத்தில் உழவீங்க. இந்த ஏற்ற இறக்க நிலை மாற எதையும் யோசித்து செய்வது மிக மிக நல்லது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது. அதே போல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிக்கிறார்கள். இது அவ்வளவு நல்லதல்லங்க. எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். எதிலும் மனதை செலுத்த இயலாது. இனம் புரியாத கவலை மேலோங்குங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடன் பிரச்சனை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. கேட்ட சலுகைகள் நிச்சயம் கிடைக்காதுங்க. புதிய உத்தியோகத்தில் சேர்ந்தவர்களுக்கு வேலை பளுவின் காரணமாக மீண்டும் பழைய இடத்திற்கே வரலாமா என்ற எண்ணம் உங்களுக்கு மேலோங்குங்க. அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நேரம்
நேரமாக இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க. இக்காலத்தில் சனி செவ்வாய்க்குரிய முறையான வழிபாடுகளை மேற்கொண்டால் முன்னேற்ற தடை அகல இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கூடிய விரைவில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற இருக்கிறார். அதாவது வக்ர நிலையில் சஞ்சரிக்கும் குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி பலம் பெற இருக்கிறாருங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகவான் பகை கிரகம் ஆவார். எனவே அவர் பலம் பெறும் இந்த நேரத்தில் நீங்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டுங்க. குறிப்பா உங்களுடைய ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் பலம் பெறும் இந்த நேரம் உடன்பிறப்புகளால் உபத்திரம் வரலாங்க. உடன் இருப்பவர்களினாலும் இடையூறுகள் வந்து சேரும். தடைகளும் முறியடித்து தசாபுக்திக்கு ஏற்ற தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது மேலும் மேலும் நன்மையை ஏற்படுத்தும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. அதே போல் துலாம் ராசினியர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் புதன் ராகு இணைந்து சஞ்சரிக்கும் நிலையில ருணரோக சத்ருஸ்தானம் ஆகிய மீன ராசியில் சூரியன் சுக்கிரன் சனி ஆகிய 3 வீரியம் நிறைந்த கிரகங்கள் சஞ்சரிக்கும் நிலை மிகவும் அனுகூலமான ஒரு காலகட்டம் இது என்பதை எடுத்துக்காட்டுது. வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க. குறிப்பா பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க இருக்குதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை உங்களால் காண முடியும். அதே போல் தீவிர வியாதிகளினால் பீடிக்கப்பட்டவர்களுக்கும் நன்கு குணம் அடைவதை அனுபவத்தில் நீங்கள் காண இருக்கீங்க. இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல நல்ல மருத்துவம் சிறந்த சிகிச்சையும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. நீண்ட காலமாக மனதை வருத்தி வந்த கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிவகுக்குங்க. நிரந்தர உடல் உபாதைகளுக்காக சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கும் கூட உடல் ஆரோக்கியத்தில் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. குடும்ப சூழ்நிலை காரணமாக நீண்ட காலமாக பகையுணர்ச்சியுடன் இருந்து வந்த நெருங்கிய உறவினர்களுடன் பழைய சுமூக உறவு மீண்டும் ஏற்படுங்க. பகை மறையும். மனதில் நிம்மதியும் சாந்தியும் ஏற்படுங்க. பிரிந்தவர்களுக்கு குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மேலதிகாரிகளுடைய கண்டிப்பும் கெடுபடியும் குறையுங்க. சக்திக்கு மீறிய பணிச்சுமை இனி இருக்காதுங்க. தற்காலிக பணிகள் அன்பர்கள் அவர்களது பணிகள்ல நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க. எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்குங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்டு வந்த பின்னடைவு படிப்படியாக குறைந்து வருவதை அனுபவத்தில் உங்களால் காண முடியுங்க. அதே போல் சக கூட்டாளிகளுடன் ஏற்பட்டு வந்த கருத்து வேற்றுமையும் பகையுணர்ச்சியும் படிப்படியாக குறைந்து இறுதியில் நீங்கிவிட இருக்கு. புதிய கிளைகள் திறப்பதற்கு ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் விலகி முயற்சிகள் வெற்றி பெற இருக்குதுங்க. சக கூட்டாளிகளுடன் ஏற்பட்டு வந்த கருத்து வேற்றுமை விலகி மீண்டும் ஒற்றுமை ஏற்படுங்க. வரவேண்டிய பாக்கிகள் படிப்படியாக வசூலாக இருக்கு. அதே போல் நிதி நிறுவனங்களுடன் ஏற்பட்டிருந்த பகையுணர்ச்சி விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அனுமன் வழிபாடு உங்களுக்கு ஆனந்தம் வழங்கும் வழிபாடாக அமைகிறது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.